ஸோ கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்றது, இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தவங்க, அதாவது வந்து இந்தியாவை விட்டு தாண்டி உள்ளவங்க இந்தியாவுக்கு பயணம் பண்ணுறப்ப இந்தியாவை பற்றியும், இங்கே மக்கள் பற்றியும், இங்கே அடக்குமுறை பற்றியும், அரசியல் பற்றியும், இங்கே உள்ள அதிகாரம் பற்றியும், இங்கே உள்ள பஞ்சங்கள் பற்றியும், இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை முறைகள் பற்றியும், இங்கே உள்ள சடங்குகள் பற்றியும் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதாவது வந்து யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து இந்தியாவுக்கு வெளியில் பிறந்துட்டு உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணுவாங்க. இந்தியாவுக்குமே வந்து இங்கேயுமே தங்கியிருப்பாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ 20 வருஷமோ 10 வருஷமோ சொல்லி இங்கேயுமே தங்கியிருப்பாங்க. இங்கே உள்ள மன்னர்கள்ட்ட வந்து அந்த அரச சபையில் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. இங்கே உள்ள மக்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது அந்த பயணி அவங்க யார், அவங்களோட வரலாறு என்ன, அவங்க எத்தனை வருஷம் பயணம் பண்ணாங்க, எத்தனை வருஷம் இந்தியாவில் இருந்தாங்க, அவங்க எழுதின புத்தகங்கள் என்ன, அவங்க இந்தியாவை பற்றி என்ன எழுதியிருக்காங்க சொல்லி சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு அவங்க எழுதின புத்தகத்தை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 11 நபர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த சேனல்லே வந்து ஒரு 3 நபர்களை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். இபின் பதூதா, மார்க்கோ போலா, அதுக்கப்புறம் இன்னொருத்தரமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி.